மானாமதுரை அருகே காட்டுப்பன்றிகளின் அட்டகாசத்தால் விவசாயிகள் படும் துயரம் கொஞ்ச நஞ்சமல்ல. நெல், கரும்பு, வாழை போன்ற பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தி வருவதால் சோகத்தில் மூழ்கியிருக்கும் விவசாயிகளுடன் நமது சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் பாஸ்கரவேலு நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம், மானாமதுரை, இளையாங்குடி பகுதியில் ஓடுற இந்த வைகாற்றில் நம்பி விவசாயிகள் ஒருபோக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒருபோக விவசாயத்துக்கும் இப்போ பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, கூட்டம் கூட்டமாக வந்து பண்டிகைகள் வந்து பயிரை அழிக்கிறதுனால விவசாயிகள் பாதிச்சிருக்காங்க. அதை பற்றி நமது விவசாய சங்க தலைவர் ஐயனார் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் சார். காட்டு பண்டிகைகளால் விவசாயிகளுக்கு எது மாதிரி பாதிப்பு ஏற்பட்டுருக்கு? இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பண்டிகள் மெல்ல 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 கீழே இறங்கி வந்து நம்முடைய தென் மாவட்டத்தில் அடர்த்தியான சீமக்கருவேல மரங்கள் இருப்பதனால் அதில் வந்து தங்கிவிட்டது, பன்றிகள் பெருகிவிட்டது. இது இரவு நேரங்களிலே விவசாயிகள் செய்திருக்கக்கூடிய அந்த விளைநிலங்களுக்கு வருகிறது. அப்படி வந்து அந்த நெல்லை சாப்பிடுவதோடு மட்டும் இல்லாமல் அந்த வயலை வந்து படுத்து உருண்டு நெல்மணியில் நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த நெல்மணியில் படுத்து உருண்டு முற்றிலுமாக சேதமடைகிறது. எனவே விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 35லேருந்து 40 மூடை அறுவடை செய்த அந்த காலங்கள் போய் இன்றைக்கு இந்த காற்று பண்டிகையினால வெறும் ஏக்கருக்கு 15 மூடை, 12 மூடை, 16 மூடை தான் இந்த வருஷம் நாங்கள் அறுவடை செய்திருக்கிறோம். இது மிகப்பெரிய பெருத்த சேதம் அடைஞ்சிருக்கு. இது சம்பந்தமாக மாவட்ட வனத்துறை அதிகாரிகள்கிட்டையும் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் மனு கொடுத்தேன். அவர்கள் ஒரு குழுவை அமைக்கிறோம்னு சொல்லி ஒரு குழுவை அமைச்சு அந்த வனத்துறை அதிகாரிகளே விவசாய பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார்கள். பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஆவணம் செய்கிறேன், கொடுக்குற நஷ்டீடு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறேன், உங்களுடைய பட்டா, சிட்டா, அடங்கல், இன்சூரன்ஸ் பதிவு செஞ்சுருந்தால் அந்த இன்சூரன்ஸ் காப்பி, விஓடைய அடங்கல் வாங்கி எல்லாம் கொடுங்கன்னு கேட்டாங்க. எல்லாமே மாவட்ட வனத்துறை அதிகாரிகிட்ட கொண்டு கொடுத்தாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, பட்ஜெட் போட்டு முடிஞ்ச உடனே பட்ஜெட்டில் உங்களுக்கு எதுவும் அறிவிக்கலை, 2வது நீங்கள் உழப்புன பண்ணி வந்து காட்டு பண்ணி இல்லை, இது வீட்டு பண்ணி, எனவே நஷ்டீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார்கள். வனத்துறையே வந்து காட்டு பண்டிகை இல்லைன்னு சொன்னப்போ இப்போ இழப்பீடு வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அரசாங்கம் ஏதோ சாக்கு சொல்லி தப்பித்து கொள்வதற்காக பார்க்குறார்கள். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, காட்டு பண்டியா வீட்டு பண்டியான்ற ஆராய்ச்சி எங்களுக்கு தேவையில்லை, விவசாயிகளுக்கு தேவையில்லை. காடுகளில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பூரா போய் பார்த்தீங்கன்னா, ரிசார்ட்டு கட்டுறான், பெரிய பெரிய ஹோட்டல் கட்டுறான், பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக டீ எஸ்டேட்டு உருவாக்குவதற்காக அவர்கள் காடுகளை அழித்து செய்வதனுடைய விளைவாகத்தான் காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் இங்கே இறங்குறது. ஒரு காலத்தில் நமக்கு தெரிஞ்சு சிங்கம் ஊருக்குள் வந்ததில்லை, புலி ஊருக்குள் வந்ததில்லை, கரடி ஊருக்குள் வந்ததில்லை. இது பூராம் எதிலிருந்து வருகிறது என்று சொன்னால், சுற்றுலா மையத்தை மேம்படுத்துகிறோம் மேம்படுத்துகிறோம் என்ற பெயரிலே மேற்கு தொடர்ச்சி மலைகளை அழித்து ஒழித்து அவர்களுக்கு பணக்காரர்களுக்காக இது போன்ற சலுகைகளை செய்வதன் மூலமாகத்தான் காட்டு விலங்குகள் அங்கே தஞ்சமடையாமல் அங்கிருந்து காட்டு விலங்குகள் இறங்கி கீழே வருகிறது. தமிழகத்தில் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து தனக்கு இருப்பிடம் வந்து பறிக்கப்பட்டதுனால நகருக்குள் புகுந்து ஊருக்குள் புகுந்து இப்போ விவசாய நிலங்களையும் பாதிக்குது. இப்போது நம்மிடையே மேலப்பசலையிலிருந்து மாயகிருஷ்ணன் என்ற விவசாயி வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த காட்டுப்பண்ணினால் என்ன சேதம் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அங்கே உங்கள் வயலில் எது மாதிரி சேதம் ஏற்பட்டு காட்டுப்பண்டியால்? ஒரு ஏக்கருக்கு 40 மூடை 35 மூடை அடிப்போம். காட்டுப்பன்னியால் வந்து 12 மூடை 10 மூடை வர்றது பெரிய விஷயம். கூட்டம் கூட்டமாக வந்து பண்ணி வந்து உழைப்பி நாசக்காடு பண்ணிடுது. நம்ம ஊர் மட்டும் இல்லை, சுற்று வட்டார கிராமங்களில் பூரா இதே நடப்பு தான் இருக்கிறது. எல்லாம் அரசு பார்த்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணி தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போய் வனத்துறை அதிகாரிகள்கிட்டையும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அவங்களும் சரியான நடவடிக்கை எடுக்கலை. விவசாயத்தை பாதுகாக்க அரசு தான் எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது காட்டுப்பண்டியா வீட்டு பண்டியா என்பதை விட விவசாயிகளுக்கு ஒரு இழப்பீடு வழங்கணும். இனி வருங்காலங்களில் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பு என்பதே இப்போதைய மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. சிவகங்கை மாவட்டம் மேலப்பசியிலிருந்து சத்தியம் செயலுக்காக பாஸ்கரவேலு.